தர்ஷன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி படிச்சிருப்போம், அதை நெகட்டிவ் பண்ணி படிச்சிருப்போம். இப்போ அதை கொஸ்டின் பண்ணணும். சரியா? கொஸ்டின் பண்ணும்போது முதல்ல நமக்கு தெரியணும் இதனுடைய மீனிங். அதாவது இது என்னென்னா இன்டராக்டிவ் ப்ரோனவுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம இதை WH கொஸ்டின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது இன்டராக்டிவ் ப்ரோனவுன். ஹூ, ஹூம், ஹூஸ், விச், வாட், இது அவ்வளவுமே இன்டராக்டிவ் ப்ரோனவுன். அதேமாரி இன்டராக்டிவ் அட்வர்ப்னா ஒயர், வென், வெய், ஹவ். எப்படி, எங்கே, எப்போது என்பதற்கு கேள்விகள் கேட்டால் அது இன்டராக்டிவ் அட்வர்ப். ஏன்னா எம்பிடி மூணுமே அட்வர்ப். சரியா? இப்போ இதனுடைய மீனிங் பார்ப்போம். ஹூன்னா யார், ஹூம்னா யாரை, ஹூஸ்னா யாருடைய, விச்னா எது, வாட்னா என்ன, அதே மாதிரி ஒயர்னா எங்கே, வென்னுன்னா எப்போது, ஒய்னா ஏன், ஹவுன்னா எப்படி. இது தெரியும் எல்லாரும். இது தெரியும் போது கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த நெகட்டிவ் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் ரூல்ஸ். வெர்பு ஒன்றா இருந்தால் பிரிக்கணும். வெர்பு ஒரு ஆக்சிலரியும் மெயினும் இருந்தால் ஆக்சிலரிக்கும் மெயினுக்கும் இடையில நாட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போடணும். எப்படின்னா கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கியமான ரூல் என்னன்னா, வெர்பு முதல்ல வரணும், ரெண்டாவது சப்ஜெக்ட் வரணும். அங்கே நாட்டு போடும்போது நம்ம நாட்டு நடுவில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ பிரித்து அதுக்கு இடையில சப்ஜெக்டை போடணும். கொஸ்டின் வேர்டு முதல்ல வரணும். கொஸ்டின் வேர்டு முதல்லையும் ரெண்டாவது சப்ஜெக்டை வர்றது தான் கொஸ்டின். இப்போ ஒரு வேர்டில் இருந்துன்னா அதை பிரிக்கிறோம். பிரித்து கொஸ்டின் வேர்டு எங்கேயும் அந்த சப்ஜெக்டை அதுக்கு அடுத்தாலையும் போடணும். அதே மாதிரி கொஸ்டின் வேர்டு ரெண்டாக இருந்தால், ஒரு ஆக்சிலரியும் ஒரு மெயின் இருந்தால் ரெண்டுக்கும் இடையில போடணும். சப்போஸ் ரெண்டு ஆக்சிலரி ஒரு மெயின் வேர்பு இருந்தால் ரெண்டு ஆக்சிலரிக்கும் நடுவில் வரும். அதே ரூல் தான். ஆனால் என்ன வித்தியாசம், கொஸ்டின் வேர்டு முதல்ல வரும், ரெண்டாவது சப்ஜெக்ட் வரும். இதுதான் இதனுடைய ரூல். அவன் எப்படி எப்படி வருதுங்கிறத பார்க்கணும். அதான் பாருங்க, யூ டூ இட்னு எழுதுறேன். யூ டூ இட். இப்போ இந்த டூ எப்படி பிரியும், டூ பிளஸ் டூ. பாருங்க, இதுக்கு இடையில சப்ஜெக்ட் பண்ணணும். டூ யூ. இந்த ரெண்டுக்கும் இடையில, ரெண்டு டூக்கும் இடையில சப்ஜெக்ட் வரணும். இங்க வருதா, டூ யூ டூ இட். நீ இதை செய்கிறாயா, அதான் என்னுடைய தமிழ் மீனிங். இனி இந்த இதுல இருந்து இதுக்கு இது எப்படின்னா, இதனுடைய பெயர் வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின். டூ யூ டூ இட்னா அதுக்கு ஆன்சர்னா எஸ் அல்லது ஆர். இப்போ இப்போ அந்த பாருங்க, இந்த இன்டராக்டிவ் ப்ரோனவுன் கொஸ்டின் வேர்ட்ஸ் ஒவ்வொன்றையா போட்டு பாருங்க. வாட் டூ யூ டூ, நீ என்ன செய்கிறாய், இட். அதே மாதிரி வென், இதே ஃபார்ம்ல தான் இருக்கணும். நல்லா பார்த்துக்கணும். இதுல இருந்து தான் கொஸ்டின் வேர்டு போடணுமே தவிர இதுல இருந்து இருக்கக்கூடாது. இதுல இருந்து தான் வரணும். தயவு செய்து கரெக்டாக அதை பார்த்துக்கணும். டூ யூ டூ இட், வாட் டூ யூ டூ. அதே மாதிரி வென் டூ யூ டூ, எப்போது நீ செய்கிறாய். வயர் டூ யூ டூ, நீ எங்கே செய்கிறாய். ஹவு டூ யூ டூ, நீ எப்படி செய்கிறாய். அதே மாதிரி பாருங்க, he does it, அவன் இதை செய்கிறான். இந்த டஸ் எப்படி பிரியும், டஸ் பிளஸ் டூ. இந்த டஸ்ஸுக்கும் இந்த டூக்கு இடையில சப்ஜெக்ட் வரணும், he வரணும். இப்போ இங்க பாருங்க, டஸ் he do it, yes இல்லைன்னா நோ, அவன் இதை செய்கிறானா. இனி இதுல இருந்து எடுக்கணும். வாட் டஸ் he do, அவன் என்ன செய்கிறான். வென் டஸ் he do, அவன் எப்போது செய்கிறான். where does he do, அவன் எங்கே செய்கிறான். அதே மாதிரி how does he do.
இதே மாதிரி பாருங்க, யூ டிட் இட். இந்த டிட் எப்படி புரியும்? டிட் பிளஸ் டூ. இந்த டிட்டுக்கும் டூக்கும் இடையில சப்ஜெக்ட் வரும் யூ. அப்ப எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? டிட் யூ டூ இட், டிட் யூ டூ இட். நீ இதை செய்கிறாயா? அதுக்கு ஆன்சர் என்னது? எஸ் ஆர் நோ. இனி இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின்ல இருந்து தான் என்ன எடுக்கணும்? வாட் டிட் யூ டூ? நீ என்ன செய்கிறாய்? வென் டிட் யூ டூ? நீ எப்போது செய்கிறாய்? அதே மாதிரி where did you do? நீ எங்கே செய்தாய்? அதே மாதிரி how did you do? நீ எப்படி செய்தாய்? what did you, when did you, where did you, how did you? இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தாரேன், நல்லா இருக்கணும். அதாவது கிளஸ்டர் மெத்தடில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கணும்னு நமக்கு ஆசை இருக்குன்னு வச்சு விடுவோமே, ஒன்றும் வேண்டாம். இதே மாதிரி இந்த டூக்கு பதிலாக அவ்வளவு வினை சொல்லியும் போட்டு பார்க்கலாம். பாருங்க, டூ யூ ஆஸ்க் மீ. அதே மாதிரி வாட் டு யூ ஆஸ்க் மீ. வென் டு யூ. அதே மாதிரி இந்த இந்த டூ இருக்கு இல்லையா, இவன் பாருங்க, ஒயர் டு யூ. இதை வச்சு இந்த டூவை மாற்றும் போது ஒயர் டு யூ ஸ்டே? நீ எங்கே தங்குகிறாய்? ஹவு டு யூ டூ. இந்த டூக்கு வேற ஒரு வேர்டு போடுங்க, ரைட். ஹவு டு யூ ரைட்? நீ எப்படி எழுதுகிறாய்? இதே மாதிரி பாருங்க, டஸ் ஹீ டூ இட். இப்போ இந்த டூக்கு பதிலாக ரீடுன்னு ஒரு வார்த்தை போடுங்க, என்ன மீனிங் வரும்? டஸ் ஹீ ரீட் இட்? அவன் இதை வாசிக்கிறானா? அதே மாதிரி வாட் டஸ் ஹீ ரீட்? அவன் என்ன வாசிக்கிறான்? இவன் பாருங்க, இந்த ரீடுக்கு பதிலாக வேற வார்த்தை வரும், வாட் டஸ் ஹீ லேர்ன்? அவன் என்ன படிக்கிறான்? அதே மாதிரி ஒயர் டஸ் ஹீ லேர்ன்? அவன் இங்கே படிக்கிறான். இங்கே பாருங்க, ஹவு டஸ் ஹீ ரைட்? ஹவு டஸ் ஹீ பிளே? ஹவு டஸ் ஹீ? என்ன வேணாலும் இந்த இதுக்கு மாற்றி போடும்போது கிளஸ்டர் மெத்தடில் நமக்கு தேவையான சென்டென்சஸ் நிறைய கிடைக்கும். அதை எழுதி பார்க்க கஷ்டமாக இருக்கலாம், தயவு செய்து சொல்லிப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, யூ டிட் இட், டிட் யூ டூ இட்? நீ இதை செய்தாயா? அதே மாதிரி பாருங்க, இந்த டூ பாருங்க, டிட் யூ கோ? நீ போனியா? டிட் யூ see me? டிட் யூ play? டிட் யூ ask me? நீ என்னிடம் கேட்டாயா? டிட் யூ see him? நீ அவனை பார்த்தாயா? சரி, what did you do? what did you do? இந்த டூல போடுங்க பாப்போம். லேர்ன் ஒரு வார்த்தையை கொடுங்க. அப்ப என்ன வரும்? வாட் டிட் யூ லேர்ன்? நீ என்ன படித்தாய்? அதே மாதிரி வாட் டிட் யூ see? நீ என்ன பார்த்தாய்? வாட் டிட் யூ ரைட்? நீ என்ன எழுதினாய்? அப்படி போட்டு உங்களுக்கு தான் 250 கொஸ்டின் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஒரு 200 வெர்பும் கொடுத்துருக்கு. அதை போட்டு பாருங்க, கிளஸ்டர் அழகா படிக்கலாம். அதே மாதிரி வென் டிட் யூ, இந்த டூக்கு வேற கம் போடுங்க. வென் டிட் யூ கம்? எப்போ வந்தாய்? சரியா? அதே மாதிரி where did you go? நீ எங்க போனாய்? how did you do? எப்படி படித்தாய்? how did you study? நீ எப்படி படித்தாய்? how did you learn? எப்படி படித்தாய்? சரியா? how did you? அதே மாதிரி எந்த ஒரு டூ வரையும் போடும்போது இந்த டூங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ நான் யூ டூ இட், ஹி டஸ் இட், அந்த யூ டிட் இட், 3 ஃபார்ம் தான் எழுதியிருக்கேன். நீ என்னென்ன எழுதுன இன்னும் பாருங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், யூ வில் நீங்க எப்படி பழகணுங்கிறது சொல்லித்தரேன். இப்போ நான் சிம்பிள் ஃபியூச்சர் எழுதுனேன், யூ வில் டூ இட். நீங்க என்னெல்லாம் எழுதலாம்னா, யூ ஆர் டூயிங் இட், யூ were doing it, you will be doing it, you have done it. நான் அதை எழுதுறேன். you will do it. நல்லா பார்க்கணும், you will do it. இது கொஸ்டின் பண்ணா, will you do it? ஏன்? இந்த வெர்பு 2 ஃபார்மா இருக்கு, மெயின், ஆக்சிலரி. அப்போ ஆக்சிலரி முதல்ல வந்துடும்,
சப்ஜெக்ட் எடுக்கிறோம். வில் யூ டூ இட்? நீ இதை செய்வாயா? எஸ் ஆர் நோ. இனி இங்கே பாருங்க, வாட் வில் யூ டூ? நீ என்ன செய்வாய்? இந்த வாட்டுங்கிறது இதுல இருந்தே தான் எழுதணும், இங்க இருந்து எழுதக்கூடாது. சிலவங்க மிஸ்டேக்காக இதை பண்றாங்க, சின்ன நிறைய ஸ்டூடெண்ட் இதுதான் செய்வாங்க. அதே மாதிரி when will you do? அதே மாதிரி how will you do? பாருங்க, what will you study today? What will you learn? What will you play? What will you write? மாத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி when will you come? டூக்கு பதிலா கம் போடுங்க. when will you come? when will you submit your assignment? when will you submit your report? சரி, அதே மாதிரி how will you go? எப்படி போவா? how will you learn? எப்படி படிப்பா? ஆக இதுதான் மெத்தட். இப்போ பாருங்க, அதே மாதிரி நீங்க எழுதி பாருங்க. அதாவது நான் சொல்றதை நோட் பண்ணிடுங்க, அது அவ்வளவு காணுங்க. யூ ஆர் டூயிங் இட். அதே மாதிரி யூ வயர் டூயிங் இட். இந்த 3 சென்டென்ஸ் எழுதுங்க. யூ வில் பி டூயிங் இட். இதே மாதிரி பாருங்க, யூ பர்ஃபெக்ட் டென்ஸ், யூ ஹேவ் டன். பொதுவாக ஏன் யூ வச்சு அதிகமாக எழுத வேண்டாம், நல்லா கேட்டுடுங்க. நிறைய சென்டென்ஸ் இருக்கு. ஐ வாஸ் ரைட்டிங், ஹி வாஸ் ரைட்டிங், தே வயர் ரைட்டிங், வி வயர் ரைட்டிங். ஆனால் எந்த பொதுவாக கேள்வி கேட்குற நம்ம யூ நேரடியாக டைரக்டாக தான் கேட்போம் இல்லையா? அப்படி வரும்போது யூங்கிறது அதிகமாக வரும், அதிகமாக பயன்படும். ஆனால் நீங்கள் மேக்சிமம் முடிஞ்சால் எல்லா இதுகளுக்கும் எல்லா கட்டத்துக்கும் இருக்கக்கூடிய இப்போ முதல் கட்டம் இருக்கும் இல்லையா? முதல் கட்டத்தில் நான் அழகாக தெளிவாக எல்லா டென்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு சென்டென்ஸ் எடுக்க வேண்டியது, அதை கொஸ்டின் மாற்ற வேண்டியது. கொஸ்டின் எப்படியெல்லாம் வரங்கிறதுக்கும் நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். நீங்கள் அட்லீஸ்ட் அதையாவது பார்க்கலாம், அதை பார்த்தாவது எடுத்துடலாம். சரியா? கரெக்டாக ஒவ்வொன்றுக்கும். இப்போ நான் யூ வச்சு எடுத்துருக்கேன். இப்போ டஸ் ஃபார்ம் வேணும்னு டஸ்ஸை வச்சு எடுத்துருக்கேன். டிட் ஃபார்ம் வேணும்னு. இதே மாதிரி இப்போ யூ ஹாவ் டன் பாருங்க. இதுல இருந்து எப்படி வரும்? இது வெர்ப் 2 ஃபார்மா இருக்கு, நல்ல மைண்ட்ல வைக்கணும். அப்ப என்ன வரும்? ஹாவ் யூ டன் இட்? நீ இதை செய்திருக்கிறாயா? சரியா? அதே மாதிரி இந்த ஹாவ் இதுக்கு முன்னாடி தான் போடணும். இதுல இருந்தா கொஸ்டின் எடுக்கணும். எப்படி? வாட் ஹாவ் யூ டன்? நீ என்ன செய்திருக்கிறாய்? where have you done? அதே மாதிரி when have you done? டன் ஃபார்ம் தான் வரும், டூன்னு வராது. அப்போ நீங்கள் கொஸ்டின் எடுக்கும்போது அந்த வெர்பினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை தான் போடணும். சரியா? ஹவு ஹாவ் யூ பாருங்க, ஹவு ஹாவ் யூ டன்? எப்படி செய்திருக்கிறீர்கள்? ஆக இதுதான் கொஸ்டின். நீ இதுல இருந்தே உண்மையிலே சொல்ல போனா இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த டூ வர்றதுக்கு ஒவ்வொரு வெர்பா போட்டு பாருங்க, மீனிங் மாற்றிக்கிட்டே இருக்கும். இதில் பாருங்க, டூ யூ பிளே, டூ யூ ஆஸ்க் மீ, டூ யூ லேர்ன் சொல்லாம. அதே மாதிரி வாட் யூ லேர்ன், வாட் யூ பிளே, வாட் யூ. அதே மாதிரி when do you come here. அதே மாதிரி where do you stay. சரியா? அதே மாதிரி where do you build your house? நீ எங்க வீடு கட்டுறீங்க? சென்னை. அதே மாதிரி how do you பாருங்க,
ஹவு டு யூ கோ, ஹவு டு யூ கோ எப்படி போதா. ஆக ஒவ்வொரு இதுக்கும் அதே மாதிரி ஹேவ் யூ டன் இட், ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ப்ராஜெக்ட், ஹேவ் யூ சீன் ஹிம், ஹேவ் யூ லேர்ன். அந்த டன் ஃபார்மில் இருக்கக்கூடிய அவ்வளவும் போட்டு பாருங்க, இதில் மீனிங். ஆமாம், அதே மாதிரி வாட் ஹேவ் யூ லேர்ன், வாட் ஹேவ் யூ ஸ்டடிட் சோஃபார், சரியா. அதே மாதிரி ஒயர் ஹேவ் யூ டன், இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தான்னு எங்கே என்ன கொஸ்டின் கேட்கலாம், ஒயர் ஹேவ் யூ கான் சோஃபார். அதே மாதிரி வென் ஹேவ் யூ டன், சரியா. அதே மாதிரி ஹவு ஹேவ் யூ, அதான் இது அவ்வளவுமே வந்து என்னன்னா ஆக்சுவலாக கொஸ்டின் ஃபார்மேஷன் பண்ணணும், சரியா.